நீங்க பார்த்துட்டு இருக்கிற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, இது சென்னையில ஏதோ ஒரு இடத்துல எடுக்கப்பட்ட வீடியோன்னு சொல்லி நினைக்கிறேன். எந்த இடம்னு கரெக்ட்டா தெரியல. இதுல ஒரு போலீஸ் ஃபைன் போடுறாங்க. அங்க வந்து பார்த்தீங்கன்னா, இருக்க நபர்கள் எல்லாரையும், வாகன ஓட்டிகள் எல்லாரையும் புடிச்சு வச்சு ஃபைன் போடுறாங்க. இதுல ஒரு ஆள் என்ன பண்ணியிருக்காருன்னா, எங்க வண்டிக்கு நீ வந்து இன்சூரன்ஸ் இருக்கான்னு சொல்லி செக் பண்றேன். இரு உன் வண்டிக்கு இருக்கா பார்க்குறேன்னு சொல்லிட்டு, அங்க போயிட்டு அங்க நின்னிருந்த ஒரு வண்டியில, அது ஒரு போலீஸ் ஆஃபீசர் வந்த வண்டின்னு சொல்லி சொல்லப்படுது. அதுல எகத்த வந்து பார்த்தீங்கன்னா, இவரு ஆன்லைன்ல போட்டு செக் பண்ணி பார்த்துட்டு, இங்க பாருங்க உங்க வண்டிக்கே இன்சூரன்ஸ் இல்லன்னு சொல்லி காட்டுறாரு. அவன் போலீஸ்ல மாட்டிக்கிட்டு எப்புட்றா வெளிய போறதுன்னு சொல்லி இருக்க சமயத்துல, இவரு போயிட்டு எவ்வளோ ஒரு ஆக்டிவா செயல்பட்டு, உங்க வண்டிக்கு நீங்க கேஸ் போடுங்க ஃபர்ஸ்ட். அப்புறமா எங்க வண்டிக்கு போடுங்கன்னு சொல்லி சொல்றாரு. இப்படி ஒரு வண்டிக்கு ஒரு போலீஸ் ஆபீசர் அவங்க வந்து இன்சூரன்ஸ் போடல அப்படின்னா, அவங்களுக்கு தனி சட்டமா? அல்லது வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் பொதுமக்களுக்கு ஏத்த மாரி சட்டங்கள் தான் அவங்களுக்கு அப்படின்றத வந்து நம்ம பார்க்க போறோம். இருந்தாலும் சரி, போலீஸா இருந்தாலும் சரி, ரவுடியா இருந்தாலும் சரி, பொறுக்கியா இருந்தாலும் சரி, சாமானியர்களா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் வண்டிக்கு இன்சூரன்ஸ் அவங்களோட சொந்த வண்டிக்கு இன்சூரன்ஸ போட்டு தான் வந்து வாகனத்தையே ஓட்டணும் அப்படின்றத நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். அப்படி யாராவது ஒரு நபர் வந்து வாகனத்துக்கு இன்சூரன்ஸ் போடாம வாகனத்த வந்து ஒரு பொது இடத்துல வந்து ஓட்டுறாங்க அப்படின்னா, அப்படி பண்ணக்கூடிய நபர்களுக்கு, அப்படி பண்ணக்கூடிய காவல்துறைக்கு, அப்படி பண்ணக்கூடிய யாரா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ரூ. 2000 வந்து ஃபைனும் அல்லது 3 மாதம் வந்து சிறை அப்படின்றத கட்டாயம் நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். தொடர்ந்து உங்க ஆதரவு குடுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.